றாங்க. "என்ன சார் சொல்கிறீங்க? 5,00,00,000 உள்ளத 3,00,00,000 குடுக்குறேங்கிறீங்க. அப்போ இதில எதுவும் வில்லங்க எதுவும் இருக்கா?" அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ரோகிணி கேட்கவும், "ஐயோ மேடம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க வாங்கும்போது இது 2,00,00,000. எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ரொம்ப அதிகமான வேண்டாம். ரொம்ப ஓரளவு கம்மியா இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க 1,00,00,000 ப்ராஃபிட்ட வச்சு உங்களுக்காக குடுக்குறோம் நாங்க. நீங்க எங்களை மாரியே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நீங்களும் மிடில் கிளாஸ்லேருந்து வளர்ந்து வர்றவங்களா இருக்கீங்க. இந்த வீட கட்டுறதுக்கு நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்க மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்க தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இவ்வளோ அமௌண்ட் கம்மியா சொல்றோம்." அப்படிங்கிறாங்க. "சார் ஓகே சார். எங்களுக்கு வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படிங்கிறாங்க. "அப்புறம் என்ன அட்வான்ஸ் வந்து முன்னக்கூட்டியே குடுத்தாங்க. ஒரு 50,00,000 நீங்க கண்டிப்பா குடுத்தா தான் நாங்க வந்து அத உங்களுக்குன்னு சொல்லி நாங்க புக் பண்ணி வைக்க முடியும். இல்ல நெறைய கஸ்டமர்ஸ் வந்து வீட பார்க்க தான் செய்றாங்க. அவங்களுக்கு நாங்க மாத்துனா கூட மாத்திக்கிடலாம்." அப்படின்னேன். "ஐயோ சார் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா நாங்க இந்த வீட வாங்கிக்கிறோம். நான் ரூபா கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஆனா 50,00,000ங்கிறது இப்போதைக்கு டக்குன்னு உடனே ரெடி பண்ண முடியாது சார். ஒரு 30 லேக்ஸ் ஓகே எனக்கு." அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாங்க. 30 லேக்ஸா? 30 லேக்ஸ்னா எனக்கு கொஞ்சம் காணாதே. நான் வந்து பிசினஸ் டீலுக்காக நான் வெளியில குடுக்க வேண்டிய அமௌண்ட்டே ஒரு 50,000 கிட்டக்க 50 லேக் கிட்டக்க இருக்கு. ஸோ அதெல்லாம் நான்